Hello viewers, welcome to our channel Sampath channel. நம்ம வந்து இன்னைக்கு வந்து எப்படி லைவ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லைனாக்கும் லைவ் போடலாம். ஸோ அது எப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லைவ் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 ஒரு அப்ளிகேஷன் வேணும். 1000 சப்ஸ்கிரைப்ஸ் எல்லாமே கூட பண்ணலாம்ல. ஸோ இதுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் வேணும் லைவ் போகிறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரோமில் போயிட்டு OBS Studio சர்ச் பண்ணிங்கன்னா டவுன்லோட் OBS ஸ்டுடியோன்னு ஃபஸ்ட்டே வரும். ஸோ இப்படியும் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து டெஸ்கிரிப்ஷன்லேயும் 64 பிட்டுக்கும் போடுறோம், 32 பிட்டுக்கும் ஒரு லிங்க் போகிறோம். ஸோ அதிலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இந்த மாதிரி சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், விண்டோஸ் இருக்குது, ஆப்பிள் இருக்குது, அப்புறம் லினக்ஸ் இருக்குது. ஸோ விண்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இன்ஸ்டாலர் இருக்கும். ஸோ இது வந்து 64 பிட்டு. நீங்கள் உங்கள் லேப்டாப் வந்து 32 பிட்டில் இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் 32 பிட்டுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ சாரி, இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா வந்து ஃபைலில் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது உங்கள் லேப்டாப் வந்து 32 பிட்டா இல்லை 64 பிட்டான்னு தெரியலையா செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் போயிட்டு இங்கே டிஸ்பிசியத்தில் ஸோ இங்கே போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் டைப்புன்னு இங்கே இருக்கும். ஸோ இங்கே அப்படியே நேராக பார்த்திங்கன்னா இது வந்து 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ட்டு 64 பேஸ்டு ப்ராசஸர்னு இருப்பாங்க. உங்களுக்கு 32 பிட் இருந்துச்சுன்னா நீங்கள் நான் சொன்னதில்ல, ஸோ அந்த 32 பிட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபைலில் இருக்கும், நான் வெளியே எடுத்து காமிக்கிறேன். ஸோ இதுதான் அது எல்லாமே ஒன்று தான், அங்கே இருக்குது இங்கே இருக்குது. நான் இங்கே மூவ் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, இதை ரைட் கிளிக் பண்ணியும் பண்ணலாம், இல்லை இதை டபுள் டேப் பண்ணியும் பண்ணலாம். டபுள் டேப் பண்ணிவிட்டு இங்கே எஸ் கேட்கும், எஸ் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் இதெல்லாம் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்களோட ஃபைல் லொக்கேஷன், ஐ மீன் இந்த OBS சாஃப்ட்வேர் இருக்குல்ல, ஸோ இது எந்த லொக்கேஷன் வேணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ எனக்கு இருக்கிறதே போதும். ஸோ நான் இன்ஸ்டால் கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி OBS ஒரு ஃபைல் வச்சுருந்தேன். ஸோ அது வந்து மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் அந்த இதில் வந்து ரன் 9 இருக்குது அந்த மாதிரி சொல்லுது. ஸோ நான் இப்போதைக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் டீம்ஸை டெலீட் பண்ணிடுறேன், அப்புறமா நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ பாஸ் பண்ணிடுறேன். ஸோ அது கிளியராக இங்கே இருக்குது. ஸோ எனக்கு வந்துடுச்சு, சரிங்களா, லைன் இருக்குது, எரர் எக்ஸாக்ட் லைன் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் இங்கே சப்ஸ்கிரைப் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெல் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் செட் பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். ஸோ ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ OBS ஸ்டுடியோ இங்கே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, செட்டப் இது ஒரு ஃபைல் தான். ஸோ இதில் நான் இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுவே ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. ஓகே, அது ஓப்பன் ஆகிட்டு யூசேஜ் இன்ஃபர்மேஷன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா யூசேஜ் இன்ஃபர்மேஷன் கேட்குது. ஆப்டிமைஸ் ஃபார் ஸ்ட்ரீமிங் ரெக்கார்டிங். ஸோ ஆப்டிமைஸ் கேட்குது, அதை செலக்ட் பண்ணிட்டுலாம். ஆப்டிமைஸ் ஜஸ்ட் ரெக்கார்டிங், ஐ வில் நாட் ஸ்ட்ரீமிங். ஸோ இது வந்து ஆப்டிமைஸ் இது என்ன கேட்குதுன்னா ரெக்கார்டிங் மட்டும்தான் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இல்லை. ஸோ நம்ம எடுத்துடலாம். ஐ வில் ஒன்லி பி யூஸிங் விர்ச்சுவல் கேமரா. ஸோ இது 3 ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ நீங்கள் எதனா ஒன்று செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஐ வில் பி யூஸிங் விர்ச்சுவல் கேமரா. நீங்கள் விர்ச்சுவல் கேமரா மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது ஆப்டிமைஸ் ஃபார் ஸ்ட்ரீமிங் ரெக்கார்டிங் எஸ் ஸ்ட்ரீமிங் மோஸ்ட்லி அதுதான் பண்ணுவீங்க. ரெக்கார்ட் பண்ணுறது வந்து செகண்டரியாக வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், இதை செலக்ட் பண்ணனா இதுக்கு மாதிரி இருக்குது. ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நோட் கேன்வாஸ். ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெசல்யூஷன் FPS தான். ஸோ அதை அப்புறம் வந்து மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளது வந்து யூடியூப். ஸோ இதை மாற்றிக்கோங்க. ஸ்ட்ரீம் கீ கேட்குது. ஸோ ஸ்ட்ரீம் கீ கொடுத்தா தான் வரும். ஸோ எப்படி நான் ரிப்பேர் சொல்லிடுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த டேப்பில் வந்து YT ஸ்டுடியோ, YT பொறுத்தாலே வந்துடுது. ஐயோ இன்னும் YT ஸ்டுடியோ வரலையா? ஓகே
ஸ்டுடியோ. ஸோ யூடியூப் ஸ்டுடியோவில் போய்ட்டு நம்ம பார்க்கலாம் ஸ்ட்ரீம்க்கு எப்படி எடுக்கிறதுன்ட்டு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே லைவ் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கோ லைவ் பண்ணி இந்த மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் கேட்கும். இதை இப்போதைக்கு கிளாஸே கொடுத்துடலாங்க. ஆகலையா அப்போ ஷெடியூல் தான் அப்போ இன்னொரு வாட்டி கேட்கும் போல தான். ஓகே நம்ம இதை கொடுத்துடலாம். சேவ் கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து உங்களுக்கு என்னென்ன செட்டிங்ஸ் வேணுமோ எல்லாம் என்னென்ன செட்டிங்ஸ் வேணுமோ அதெல்லாம் மாற்றிக்கலாம். கேட்டகரி எல்லாமே இருக்குது. ஸோ அதில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரீம்க்கு இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் காப்பி பண்ண போகிறீங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி சக்ஸஸ்ஃபுல்லி காப்பின்னு வந்து ஸ்ட்ரீமோட யூஆர்எல் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. நான் லைவ் போடுறது மட்டும் தான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரீம்க்கு கேட்டுருவாங்க. அதை காப்பி பண்ணிட்டு இங்கே கண்ட்ரோல் கொடுத்தோன்னே ஆயிடுச்சு. ஸோ சர்வர் வந்து ப்ரைமரி இதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து பண்ணது வந்து பேக்கப்பில் வந்து ப்ரைமரி தான். ஸோ நீங்கள் அதுதான். அப்புறம் வீடியோ பிட்ரேட் இதெல்லாம் இது நார்மலாகவே இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் இதெல்லாம் பண்ணது வந்துச்சு, அப்ளை ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங். ஸோ சம்டைம்ஸ் வந்து எனக்கு 32 பிட் லேப்டாப்பில் நான் சும்மா ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங்கே இல்லை. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, சாரி இதில் செட்டிங்ஸ் போய்ட்டு அதை யூஸ் பண்ணாமல் அது இல்லைனா கூட இல்லைன்னா நீங்கள் வந்து ஹாட் கீஸ் இருக்குல்ல. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு ஸ்ட்ரீமிங்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணால் போட்டுக்கலாம். கண்ட்ரோல் எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் அப்ளை கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்துட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா நான் கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸ்ட்ரீமிங். ஸோ இப்போ நான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ் கொடுக்குறேன். ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இப்போது ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் கொடுத்து உங்களுக்கு போகல ஒரு நடக்குதா இல்லையான்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ நான் மைக் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறேன், மைக்கு ஆடியோ. ஸோ இப்போ போய் நம்ம செக் பண்ணிக்கலாமா? லைவ் பாருங்கள் எவ்வளோ நிமிஷத்துக்கு மெயின் இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இங்கே விண்டோவே கொடுத்து பாருங்கள் டிஸ்பிளே கேப்சர். ஸோ இதை கொடுத்துடலாம். ஓகே டிஸ்பிளே கேப்சர் கொடுத்து அப்புறமா ஓகே கொடுத்து ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை கம்மி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணிட்டு இங்கே வந்து கலர் போடுறது அந்த மாதிரி கூட இருக்குது. என்னாச்சும் உங்கள் சேனல் போடுறது அந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ எக்ஸலண்ட் கனெக்ஷன் இருக்குது. ஸோ லைவில் தான் இதோ இருக்குது பாருங்கள், லைவ் பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து முடிஞ்சிச்சா வந்து பார்த்தீங்கன்னா என் ஸ்ட்ரீம் கொடுத்துருங்க. ஸோ என் ஸ்ட்ரீம் கொடுத்தோடனே எந்த கொடுத்துருங்க. ஸோ காங்க்ராச்சுலேஷன் ரிமெம்பர் அது ஓகே நீங்கள் பண்ணிக்கலாண்டு. அப்புறம் வந்து எடிட் இன்ஸ்டியூ கொடுத்துடலாம், டிஸ்மிஸ் கொடுத்துடலாம். ஸோ இதுதான் இதுவாக இருக்குது சொல்கிற தமிழில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே எடிட்டிங் ஸ்டுடியோ கொடுத்துடலாம். எடிட்டிங் ஸ்டுடியோ கொடுத்திங்கன்னா இப்போ நீங்கள் அங்கே போய் பண்ணிக்கலாம். எடிட்டிங் எடிட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமைசேஷன் நல்லா லைவ் சாட்டில் எப்படி வேணுமா பண்ணிக்கலாம். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய யூடியூபர்ஸ்க்கு ரொம்ப யூஸாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபோனில் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபோனில் பண்ணுறது, லேப்டாப்லேயே வேறு என்ன சாஃப்ட்வேர் அந்த மாதிரி பார்த்து உங்களுக்கு நிறைய நியூஸ் என்னன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லாம் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாய்.